இந்த 7வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 7வது மாதத்தில் 7:17 அப்போஸ்தலர் 7:17 மாதம் 7 அப்போஸ்தலர் 7:17 எடுங்க, மறக்கக்கூடாது. வசனம் பக்க நம்பரும் 170 எல்லாம் 7 இருக்கு. சம்பூர்ணமாக அவங்களை ஆசீர்வதிக்க போறாரு கர்த்தர். வாசிக்கலாமா? 7:17 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபமாய் கர்த்தர் கொண்டு வந்து இருக்கிறார். சமீபமாய் கர்த்தர் கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. உட்காருவோம். என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேறும் காலம் சமீபமாக வந்திருக்கு. சமீபமாய் வந்திருக்கு. நியர்பை, நியரஸ்ட், அருகில் வந்துருச்சு. நல்லா வாசிங்க அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. ஆபிரகாமுக்கு தேவன் அருளின வாக்கு தத்துவம் நிறைவேறும் காலம் சமீபத்தில் வந்துருச்சு. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தர் உங்கள் சபைக்கு கொடுத்த வார்த்தை, அவைகளை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு காலத்தை கர்த்தர் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச தூரம், இன்னும் ஒரு சில நாள், ஒரு சில மாதம், ஒரு சில மணி துளிகளில் உங்கள் கண்கள் அதை பார்க்கும். உன் காது கேட்டத உன் கண்ணு பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உன் காதால கேட்டத கர்த்தருடைய வாய் சொல்லி உன் காதால கேட்டத உன் கண்களால் பார்க்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை பாருங்களேன், சமீபத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுகிற தேவன். நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் அறிக்கையிடுவோமா? நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தத்தை நமக்கு சமீபமாக்கி நிறைவேற்றி முடிக்கும் தேவன். நிறைவேற்றுவாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அது கொஞ்சம் பக்கத்தில் வரும். நிறைவேற்றுவார் கண்டிப்பா. அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல நிறைவேறும். ஆனால் அதுக்கு முன்னால இதுவரைக்கும் அது எங்கேயோ தூரமாக கை கட்டாத தூரத்தில் இருந்துச்சு, அறிகுறி இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் அவர் நிறைவேற்றுவதற்கு முன்னால் அது எங்கே வரும்னா சமீபத்தில் வரும். ஒருவேளை நான் இப்போ ஒரு USA, ஒரு கனடா, வெளிநாடுக்கு, ஒரு அமெரிக்கா தேசத்துக்கு நான் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போன உடனே அங்கேருந்து நாங்கள் போன உடனே ஜோயல் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் போட்டு, பாச எனக்கு எதாவது அங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்றார். நான் சொல்கிறேன், சரி வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. அவர் கேட்ட உடனே நான் என்ன சொல்கிறேன், சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அவருக்கு என்ன தேவையோ அப்படிங்கிற நான் என்ன செஞ்சிட்டேன், அவர் கேட்ட உடனே நான் வாங்கி வச்சிட்டேன். இப்போ வாங்கி வச்சிட்டேன். அவர் கேட்ட உடனே வாங்கி வச்சிட்டேன். ஆனால் அவருக்குன்னு வாங்கினது இப்போ எங்கே இருக்குது? என் கையில் தான் இருக்கு. நான் எங்கே இருக்கேன்? அமெரிக்காவில் இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நான் சாதாரண பாஸ்ட் இல்லை, அமெரிக்கா பாஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. உங்களுக்கு ஊழியம் செய்ய நியமிச்ச பொழுது எங்கிட்டு போக சொல்கிறீங்க? கட்டி விட்டார். எங்கே கட்டி விட்டார்? அந்த நாட்களில் அந்த மாடை என்ன செய்வாங்க, 2 மாடை கட்டுவாங்க தெரியுமா? இந்த பக்கம் ஒரு மாடு, இந்த பக்கம் ஒரு மாடு. அப்படி கட்டினதுக்கு பூரா இன்னொரு மாடு எங்கேயும் தப்பிச்சு என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள்லாம் இன்னொரு பக்கம், நான் இன்னொரு பக்கம், 2 கட்டி விட்டார். கடைசி வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் இழுத்துட்டு போனோம்.
எங்கே சொல்கிறேன், எங்கே போனாலும் இங்கே வந்து சேரணும். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அவருக்குரிய ஆசீர்வாதம் எங்கே இருக்கு இப்போ? அமெரிக்காவில் இருக்கு. இப்போ அவர் என்னைக்கு பாஸ்ட் வந்து என்னைக்கு தரப்போகிறாரோ அப்படின்னு அவர் கற்பனையில் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, திடீர்னு ஒரு நாள் டிக்கெட்டை போட்டு நான் என்ன செய்கிறேன், நான் கிளம்பி வரேன். நான் கிளம்பி வரும் பொழுதே கூடவே எது வருது, அவருக்குன்னு வாங்கப்பட்டது என் கூட என்ன செய்து வருது. சென்னையில் வந்து இறங்கிட்டேன். இப்போ சென்னையிலேருந்து மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட் எடுத்து மதுரைக்கு வர்றேன். இப்போ மதுரைக்கு வரும்போது அது என்ன செய்யுது, என் கூடையே அவருக்குரியது கூடையே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மதுரைக்கு வந்துருச்சு. இப்போ நான் மட்டும் வரலை, அவருக்கு என்ன தேவையோ அதுவும் இப்போ எங்கே வந்துருச்சு, மதுரைக்கு வந்துட்டு. நீ எத்தனை மணி நேரத்தில் இங்கே வந்துடும் கோயில்பேட்டைக்கு? அதிகபட்சம் 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரம் தான் அதிகபட்சம். சரியா? இப்போ மறுபடியும் நான் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு மறுபடியும் பைபாஸை பிடிச்சி நான் இறங்கி அம்மா அழுத்தி வாரேன். இப்போ கோயில்பட்டி வந்துட்டேன். இப்போ எங்கே வந்துருச்சு, கோயில்பட்டி வந்து இப்போ அவருக்குரியது எங்கே வந்துருச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்பு அது எங்கே இருந்துச்சு, அமெரிக்கா. இப்போ கோயில்பேட்டுக்கு நான் வந்து வீட்டுக்கு வந்து நான் உடனே கிளம்பி அவர் கொடுக்கணும். உடனே இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையில் அவர் வருவார், வந்த உடனே அவர் கொடுப்போம் அப்படின்னு கிளம்பி நான் அவங்களுக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு அவருக்கும் கொடுக்கணும் வேகமாக இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டேன். இப்போ எங்கே வந்துருச்சு, இப்போ எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. அவர் இங்கே இருக்கார், இங்கே இருக்கு, 5 அடி தூரம்தான். இதுக்கு முன்னால் 5000 மைல் தூரத்தில் இருந்துச்சு, இப்போ 5 அடி தூரத்தில் இருக்கு. இங்கே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இன்னும் சில மணி துளிகளில் இன்னும் சில மணி துளிகளில் கர்த்தர் உங்க கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பாரு. கர்த்தர் உங்க கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பாரு. சமீபமாய் வந்துருச்சு. உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின பரம தகப்பனின் ஆசீர்வாதம், நீங்கள் கண்ணீர் விட்டு கெஞ்சி ஜெபித்த உங்களுக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தர் வாக்கு கொடுத்த உங்களுக்கு அவசியமான ஆசீர்வாதம் அன்னைக்கு தூரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ பக்கத்துல சமீபத்தில் வந்துருச்சு. இன்னும் சில மணி துளிகளில் உங்க கரத்துல ஏந்த வைப்பார் கர்த்தர், உங்க கரத்துல பார்க்க வைப்பார் கர்த்தர், நீங்க அனுபவிக்க வைப்பார் கர்த்தர். கர்த்தர் இதை செய்வார். விசுவாசித்த கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணாய் போகவில்லை, நான் வடிச்ச கண்ணீரெல்லாம் வேறையமாவதில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணாய் போகவில்லை, நான் வடிச்ச கண்ணீரல் வேறையமாகவில்லை. எப்போது எப்போதுன்னு காத்து கடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு, எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு. நான் ஜெபிச்ச ஜெபமல் வீணாய் போகவில்லை, நான் வடிச்ச கண்ணீரெல்லாம் விரயமாகவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபம் நன்றி அப்பா. நம்புறீங்களா? ஆண்டிவே இல்லை, நியர்பை. அன்னைக்கு ஆண்டிவே இருந்துச்சு. வருஷம் ஆரம்பிக்கும் போது கடந்த வருஷத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு. இப்போ பக்கத்தில் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. அது உங்களுக்கு தான், உங்களை விட்டு அது எங்கேயுமே போகாது. பக்கத்தில் வந்துருச்சுன்னா அது எனக்கு உரியதுங்கிறதுக்கு அதுவே பெரிய அடையாளம். நம்புறீங்களா? நல்லா கவனிக்கணும். என் ஆண்டவர் பேசி பேசி மட்டும் நடத்துகிறவர் அல்ல, பேசியதை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். இதுவரைக்கு உங்களை இந்த சபையை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா,
தேவன் வாக்கு கொடுப்பவர் என்பதற்கு நீங்க சாட்சியா இருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய சாட்சிகளை, நிறைய வாக்குகளை கர்த்தர் கொடுத்திருந்தாரு, நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தாரு. அதனால நீங்க எதுக்கு சாட்சியா இருந்தீங்கன்னா, ஒரு கஷ்டத்துல, ஒரு ஆபத்துல கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கிறவர்? வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க சாட்சியா இருந்தீங்க. கர்த்தர் இப்ப சொல்றாரு, கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவர் என்பதற்கும் இனி வரும் நாட்களில் நீங்க சாட்சியா இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. வாக்கு தத்துவம் கொடுக்கிறவர் என்பதற்கு நீங்க சாட்சியா இருந்தது போல, கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன் என்பதற்கு இந்த சபை சாட்சியா இருக்கும். இப்போ நான் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றேன்னா, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணாய் போகவில்லை. அங்கிருந்து அவர் சொல்றாரு, டே அதே மாதிரி நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நீ என்கிட்ட ஜெபிச்சது எப்படி வீணாய் போகலையோ, நான் உன்கிட்ட விதைச்ச விதையும் தரிசா மாறாது. நம்புறீங்களா? அதாவது இந்த வாக்குத்தத்த விஷயத்துல சில வாக்குத்தத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, இதுக்கு முன்னால பல முறை நிறைவேறி இருக்கு. சில வாக்குத்தத்தம் நமக்கு நிறைய பெற்றிருக்கிறோம், சிலது பல முறை நமக்கு நிறைவேறி இருக்கு. இன்னும் சில வாக்குத்தத்தம் என்ன செய்யல, நிறைவேறல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிறைவேறுவதற்குன்னு கர்த்தர் என்ன குறிச்சிருக்கிறார், ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். நிறைவேறதுக்குன்னு கர்த்தர் என்ன குறிச்சிருக்கிறாரு? குறித்த காலம். அந்த வசனத்தில் எப்படி இருக்கும்னா, 2 வேர்டு இருக்கும். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் அந்த குறித்த காலம் வந்ததுன்னு இருக்கு பாருங்க, அதில் 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். குறித்த காலமும் தயசையும் நேரமும் வந்தது. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 102:13 தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசையும் காலம். நல்லா கவனிக்கணும், தயசையும் காலமும். அடுத்த வார்த்தை அதற்காக குறித்த நேரமும் வந்தது. 2 வார்த்தை இருக்கு, கவனிச்சீங்களா? காலமும் நேரம். இன்னொரு சொல்லுங்க, காலமும் நேரமும். காலம் அப்படிங்கிறது சீசன். நேரம் அப்படின்னா அந்த சீசனுக்குள்ள எனக்குரிய அந்த சரியான அந்த கரெக்ட் அப்பாயின்மெண்ட் டைம். இப்போ காலையில துதி ஆராதனை இப்ப நமக்கு எத்தனை மணிக்கு? 5:30. இப்போ காலை அப்படின்னா அது 4 மணிலிருந்து 3 மணிலிருந்து காலையில சேரும். 10 மணி வரைக்கும் காலையில தான் சொல்லுவாங்க காலை அப்படின்னா. ஆனால் அதுதான் சீசன். ஆனால் அதுக்கு உள்ள சரியா ஆரம்பிக்கிற நேரம் எது? 5:30. அதான் டைம். புரியுற மாதிரி சொல்றேன். சீசன் அப்படின்னா அது இவ்வளவு தண்டி இருக்கும், இவ்வளவு இருக்கும். ஒரு 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 பேக்கேஜ் மாதிரி இவ்வளவு இருக்கும். மாம்பழம் சீசன் இப்போ ஒரு 3 மாசம் இருக்கும். அது ஒரு சீசன். அது சீசன்ல ஒரு சீசன் வரைக்கும் மாம்பழம் சீசன் இருக்கும். ஆனால் எனக்கு என் கையில் எப்போ மாம்பழம் வருதோ அது எனக்கு குறிச்ச நேரம். சீசன்ங்கிறது ஒரு பேக்கேஜ் மாதிரி. அது ஒரு 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம். ஓகேயா? சில சீசன் 3 மாசம், சில சீசன் 6 மாசம். ஆனா சீசன் வந்துருச்சு. சீசன் ஏன் நிறைவேறலன்னா, அந்த சீசனுக்குள்ள எனக்குன்னு குறித்த ஒரு நேரம் இருக்குல்ல, அது வர்றதுக்காக ஒரு சில நாட்கள் நான் காத்திருக்க வேண்டியிருக்கு. சீசன் வந்தாலே எனக்குரிய நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு அந்த காலை நேரத்தில், உனக்குன்னு நான் கொடுத்த வார்த்தைகள், நீ ஜெபித்து காத்திருந்த வாக்குத்தத்தங்கள், நிறைவேற வேண்டும் என்று இதுவரைக்கும் எதிர்பார்த்த வாக்குத்தத்தங்கள், இதுவரைக்கு எங்கேயோ தூரத்தில் இருந்த மாதிரி நீ ஃபீல் பண்ண, இப்போ உனக்கு சீசன் வந்துருச்சு. இந்த சபைக்கு சீசன் வந்துருச்சு, இந்த மக்களுக்கு சீசன் வந்துருச்சு. என்ன அந்த சீசனுக்குள்ள ஓன் டைம் இருக்குல்ல, அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த சீசனுக்குள்ள ஓன் டைம் வரும். சீசனுக்குள்ள ஒரு டைம். சீசன் வந்துட்டா ஸ்தோத்திரம், அதுவே எனக்கு போதும். அந்த சீசனுக்குள்ள ஏன் டைம் கண்டிப்பா வந்துடும்.
ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அது ஒரு சீசன் வச்சுக்கோங்களேன். அந்த 24 மணி நேரத்தில் ஒருவேளை ஏன் டைம் காலையில் 6 மணியாக இருக்கலாம், அல்லது 9 மணியாக இருக்கலாம், அல்லது 10 மணியாக இருக்கலாம், அல்லது மாலை 6 மணியாக இருக்கலாம், அது இரவு 11 மணியாக இருக்கலாம். எனிவே வித்தின் அந்த 24 ஹவர்ஸுக்குள்ளதான் ஏன் டைமும் வரப்போகுது. இருக்கிற சில பிள்ளைங்க உறுதியாக கத்தரை பற்றி இருக்கிற சில பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்றா, உங்க சீசன் வந்துருச்சு, உங்க சீசன் வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு டைம் இருக்கு, அந்த சீசனுக்குள்ள ஒரு டைம் வச்சிருக்கிறேன். அந்த டைம் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு வரத்தான் போகுது. நீ காத்துரு, அது நிச்சயம் உனக்கு வரும். நம்புறீங்களா? விசுவாசிக்கீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வாக்குத்தத்தத்தை பொறுத்தவரையில் நான் தேடி போய் அவற்றை வாங்கலை, அவர் என்னை தேடி வந்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மெஜாரிட்டி ஆட்கள் வாழ்க்கையில் அவங்களா தேடி போய் வாங்கினது ஒரு சிலர் இருந்தாலும் அவர் தேடி வந்து கொடுத்தது அநேகம் உண்டு. இப்போ யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு இருந்து நீ போகிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆமே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. இது யாக்கோப்பு ஜெபிச்சு காத்திருந்து வாங்கின வாக்குத்தத்தம் அல்ல, அவர் உபவாச ஜெபம் போட்டு வாங்கின வாக்குத்தத்தம் அல்ல. அவரை தேடி வந்து அவன் தனிமையை பார்த்து, அவனுடைய புறக்கணிப்பை பார்த்து, அவன் ஏமாற்றத்தை பார்த்து, அவனுடைய பயத்தில் நிறைந்த வாழ்க்கையை பார்த்து, எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த மனிதனுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து தெய்வம் இறங்கி வந்து அவனுக்கு வாக்கு கொடுத்த வார்த்தைகள். இங்கே இருக்கிற நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நம்முடைய ஏமாற்றத்தை பார்த்து, நம்ம வாழ்க்கையில் நேரிட்டதான துயரங்களை பார்த்து, கைவிடப்பட்ட அனுபவங்களை பார்த்து, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த அனுபவங்களை பார்த்து அவரே தேடி வந்து நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைய பேர் சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சுமக்கிற வாக்குத்தத்தம் அவர் தேடி வந்து கொடுத்த வார்த்தை. அவரே வழிய வந்து எனக்கு கொடுத்த வார்த்தை, தேடி வந்து கொடுத்த வார்த்தை, அது நிறைவேறும். அது சமீபமா இருக்கு, சமீபத்தில் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நீங்க சில நேரங்களில் இந்த ஆபிரகாமை குறித்து வசனத்துக்குள்ள போன டைம் ஆயிரும். ஆபிரகாம் வந்து அபிமெலேக்கு குடும்பத்துக்காக என்ன பண்ணுவார்னா ஜெபம் பண்ணுவார். அதனால் கர்த்தர் அபிமெலேக்கு குடும்பத்துக்கு என்ன கொடுப்பாரு? குழந்தை, கற்பத்தின் கனி குழந்தையை கொடுப்பாரு. ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அபிமெலேக்கு குடும்பத்தில் குழந்தை பிறக்கு. ஆனால் ஆபிரகாமுக்கு இது பெரிய கொடுமை. நம்ம ஜெபம் பண்ணி எல்லா பேருக்கும் எல்லா ஜெபமும் கிடைக்கும், ஆனால் நமக்கு இன்னும் என்ன செய்யாது, அந்த ஜெபம் கிடைக்காது. நம்ம ஜெபம் பண்ணி நிறைய அற்புதம் நடக்கும், ஆனால் நமக்கு பவுல் ஜெபம் பண்ணி பவுல் கடந்து போனாலே நிழல் பட்டு அநேக ஜெபமானாங்க. ஆனால் அவருக்கு என்ன இருந்துச்சு? ஒரு முள். அதே மாதிரி அவர் ஜெபம் பண்ணி ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அபிமெலேக்குக்கு குழந்தை கிடைக்கு, ஆனா இந்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அப்பதான் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, வாக்குத்தத்தம் இருக்கிற பிள்ளைக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்காது, அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும். அதுக்குள்ள மொத்த வாழ்க்கைக்கு அவசியமானது உள்ள இருக்கும். கேட்டதை விடலாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா அவனுக்கு வாக்குத்தத்தம் இல்லைன்னு அர்த்தம். கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டுனா வாக்குத்தத்தம்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, ஒரு விசேஷம் இல்லை. அப்பப்போ வயிற்று நிரப்புறதுக்கு வாங்கி வாங்கி சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இப்போ உலக மனுஷனுக்கு பாருங்க, நல்லோருக்கு பெய்யும் மழை. ஆமாம், உலகத்தில் எல்லாவனுக்கும் தான் மழை பெய்யுது, எல்லாவனுக்கும் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாவனையும் கத்தர் ஆக்சிஜன், எல்லாவனுக்கும் தான் ஆக்சிஜன் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? வாக்குத்தத்தம். உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட வேலை பார்க்கிறவன் அவனுக்கு சில ஆசீர்வாதம் கிடைக்கலாம், ஆனா அவனுக்கு வாக்குத்தத்தம் கிடையாது. ஆனா இந்த சபை பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் உங்க தலை மேல இருக்கு. நீ கேட்டது இன்னைக்கு வேணா உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா நீங்க காத்திருப்பது வாக்குத்தத்தத்துக்காக, வாக்குத்தத்தத்துக்காக. ஹல்லேலூயா.
வாக்குத்தத்தம் கவனிங்க தேவ பிள்ளைகளே. கடைசியாக நான் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. சில வசனங்களை வேகமாக வாசித்துட்டு நம்ம ஜெபிச்சு கடந்து போகலாம். மீதிய வர நாட்களில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தங்களை குறித்த ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு முன்னால் வச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஏசாயா 44:7 வாசிங்க. ஏசாயா 44:7. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க தம் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா. நீங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் யார் என்பதை காமிக்கிறாரு. கவனிங்க, இந்த வார்த்தை நல்லா கவனிங்களேன். என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து என்ன அறிவித்து முன்னறிவித்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முன்கூட்டி கர்த்தர் தம் ஜனத்துக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், முன்னாலேயே தேவன் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தைகள், முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நான் யார் தெரியுமா? முன் அறிவிப்பேன். முன் அறிவிச்சத முன்னால கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். முன் அறிவித்ததை முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த தேவன் எதெல்லாம் உங்களுக்கு முன் அறிவித்தாரோ, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து எதெல்லாம் 17, 18, 19, 20 நேற்று வரைக்கும் கர்த்தர் எதெல்லாம் முன் அறிவித்தாரோ, அவர் முன் அறிவித்து கொண்டே போகிறவர் அல்ல. முன் அறிவித்ததை முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர். உனக்கு முன் அறிவித்ததை உன் முன்னால நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இது புரியாம என் ஜபத்தை கேட்கல, என் சத்தத்தை கேட்கல, என் கூக்குரலை கேட்கலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிய. புரியா பயலா இருக்க நீ. நான் முன்னறிவித்ததை முன் கொண்டு நிறுத்துகிற தேவங்கிறத புரியாததுனால தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். முன் அறிவிக்கப்பட்டது உங்க முன்னால வந்து நிற்கும். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு. பேதுரு சொல்றாரு. அப்போஸ்தலர்ல முதல் பிரசங்கத்துல 2வது அதிகாரத்துல 39வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:39. வாக்குத்தத்தமானது கவனிங்க. இந்த பைபிள்ல இருக்குல்ல, ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் அவர் சொல்லும் பொழுது யூதர்களை பார்த்து சொல்றாரு. இதுக்குள்ள நான் இருக்கேன், அதான் விஷயம். யூதர்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். யூதர்களை பார்த்து சொல்றாரு உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டு அதோடு முடிக்கல, ஒரு கமா கொடுத்திருக்கிறாரு. அந்த கமாவுக்கு அடுத்து தான் நீங்களும் நானும் வர்றோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுது தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மொத்த பூலோகத்தில் இருந்து வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நம்புறவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் நானும் முன்னே தூரமா இருந்தோம், ஆனா இப்போ சமீபமா இருக்கோம். வாக்குத்தத்தம் எனக்கு சமீபமாய் இருக்கு. நான் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வந்திருக்கிறேன். அவர் வாக்குத்தத்தம் எனக்குள், கிறிஸ்துவுக்குள் எனக்கு சமீபமாய் இருக்கு. நீங்கள் நான் யார் தெரியுமா? தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவங்க, தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவங்க. அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனா நான் தூரத்தில் இருந்த ஒரு காலத்துல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்துல நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு உரியது. நம்புறவங்க மாட்டோம். கடைசி ஒரு வசனம் எசேக்கியேல் 12:26 வாசிங்க. எசேக்கியேல் 12:26 முதல் 26, 27, 28. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும்.
தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். அவனிங்க தூரமா இருக்கிறத எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சொல்றத கேட்கும் பொழுது என்னைக்கு நடக்க போதோன்னு நம்ம புலம்புறோம்ல, அதே மாதிரி அவங்களும் புலம்பி இருக்கிறாங்க. இது எப்ப கிடைக்க போகுது, இது எப்ப நடக்க போகுது, இது எப்ப இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையை நான் பார்க்க போறேன்னு சொல்லி நம்ம புலம்புன மாதிரி அவங்களும் புலம்பி இருக்கிறாங்க. அதுக்கு பதில் கர்த்தர் அடுத்த வார்த்தையில சொல்றாரு, ஆகையால், நல்லா கவனிக்கணும் எல்லாரும், ஆகையால் என் வார்த்தைகளில், கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று, இனி தாமதிப்பது இல்லை என்று யார் உரைக்கிறார் தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு இனி தாமதிப்பது இல்லை. நீ வருஷக்கணக்கான காத்திருந்த, வருஷக்கணக்கான அமர்ந்திருந்த, வருஷக்கணக்கான கண்ணீர் விட்ட, வருஷக்கணக்கான நீ என் சமூகத்தில் அமர்ந்து மன்றாடிக்கிட்டு இருந்த, அன்னைக்கு தூரமாக இருந்துச்சு ஆனால் காத்திருந்த. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் நம்மளை பார்த்து, சபையை பார்த்து, இனி அது தாமதிப்பது இல்லை, அது நிறைவேறும். ஒன்றும் தரையில விழாது, அத்தனையும் நிறைவேறும். எனக்கு சொன்னது நிறைவேறும், எனக்கு கொடுத்தது நிறைவேறும், எனக்குன்னு கர்த்தர் குறித்தது நிறைவேறும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன டவுட் வரும் பாருங்க. ரொம்ப காலம் தாண்டி போகும் பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் மேலே சிலது சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும் தெரியுமா? இது கர்த்தரா எனக்கு கொடுத்தாரா? இத்தனை வருஷம் ஜெபிச்சிங்க, இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க, பல மாசமா அந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபிச்சு காத்திருந்தீங்க. ஆனால் தாமதம் வரும் பொழுது எல்லாரும் மனசுலையும் ஒரு டவுட் வரும். தாமதம் வரும்போது என்ன வரும்? ஒரு டவுட். என்ன டவுட் தெரியுமா? கர்த்தரா கொடுத்தாரா அல்ல நானா நினச்சிக்கிட்டேனா, நானா புரிஞ்சுக்கிட்டேனா? இந்த டவுட் யாருக்கும் வந்திருக்கா? சந்தேகம் யாரும் வந்திருக்கா? கவனிங்க, கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஒரு நெருப்பு உன் இருதயத்தை பற்றி பிடிச்சிச்சுல, அதுதான் அடையாளம். இது கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வந்த வார்த்தைங்கிறது. உனக்கு ஆண்டவர் கொடுத்தாருக்கு அடையாளம் தெரியுமா? அந்த வார்த்தை முதல் முறை உங்க காதுல தொனிக்கும் பொழுது உங்க இருதயத்துல ஒரு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சுல, ஒரு விசுவாசம் பற்றி எரிஞ்சிச்சுல, ஒரு துடிப்பு வந்ததில்ல, ஒரு நம்பிக்கை வந்ததில்ல, நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டீங்கள. அப்படி அனுபவத்தோடு ஒரு வார்த்தையை வாங்கியிருப்பீங்கன்னா அது கர்த்தர் தான் உனக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையும் சந்தேகப்படாத, என் வார்த்தையை கொடுக்கும் பொழுது உங்க இருதயத்தில் பற்றி பிடித்த என் நெருப்பையும் சந்தேகப்படாத, அது நிறைவேறும். நம்புறவங்க அப்படியே கர்த்தரை துதிங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபம். அவர் எனக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்ற போகிறார். நம்பிக்கையோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு நன்றி சொல்லுங்க. வந்துருச்சு, என் பக்கத்துல வந்துருச்சு. ஆமே, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வந்துருச்சுன்னா அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளில் தேவன் எங்களோடு கூட பேசி நம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் தூரமாய் அல்ல, கர்த்தர் சமீபத்தில் வைத்திருக்கிறீர். தேவன் எங்களை கரத்தில் கொடுக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த மாதத்தில் கடந்த நாட்களில் காத்திருந்து ஜபித்த தேவ பிள்ளைகளுடைய அன்றைய ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் அன்றைய பிள்ளைகளுடைய கரத்தில் தேவன் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை, ஜபித்த ஜபங்கள் வீணாய் போவது இல்லை, கண்ணீர்கள் வீணாய் போவது இல்லை. ஆண்டவரே, நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆண்டவரே, மனம் மாறுவதற்கு மன புத்திரனும் அல்ல. கர்த்தர் சொன்னால் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ.
தகப்பனே மக்கு நன்றி. இந்த அதிகாலையில் பேசி நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் 100% நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரத்தில் கொடுப்பதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அவருடைய மடிய பிள்ளைகளை பாசமுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த சபையை அணி தரிசனத்தை ஊழியங்களை அணி தேவ ஜனத்தை சிறு பிள்ளைகள் முதிர் வயதானவர்கள் வாலிப பிள்ளைகள் நடுத்தர வயது இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய பிரசனத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.